வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு வந்து பாத்தீங்கன்னா, குரு பயிற்சி பலன்கள் தனுசு ராசிக்கு பார்க்க போறோம். பொதுவாகவே ஒரு குருங்கிறது வந்து பாத்துட்டீங்கன்னா நவகிரகங்கள்ல ஒரு முக்கியமான கிரகம், சுப கிரகம். இந்த குரு வந்து ஒரு ஜாதகத்துல யோகமான பலனை கொடுத்தாங்கன்னு வைங்களேன், அவங்களுக்கு வந்து நல்ல பலன்கிறது கண்டிப்பா கொடுக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு சுப நிகழ்ச்சிகள் அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா குரு பகவான். இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்துல நல்ல வலுப்பெற்ற இருந்ததுன்னா அவங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் கண்டிப்பா இருக்கும். இப்ப அந்த குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு மாறுறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1 வருட காலம் கண்டிப்பா இருக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு குரு வந்து ரிஷப ராசியில இருந்து மிதுன ராசிக்கு மாற போறாரு. அப்படி மிதுன ராசிக்கு மாறும் பொழுது தனுசு ராசிக்கு நேரடியாக 7ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். அதாவது தாம் மிதுன ராசியில இருந்து தனுசு ராசிய தன்னுடைய வீட்டுக்கு அதிபதி குரு தன்னுடைய வீட்டையவே பார்க்கிறார். அப்படி பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றங்கள் வரும். உங்களுடைய கனவுகள் நிறைவேறக்கூடிய ஒரு கால அளவுகா இந்த 1 வருடம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்க ராசிக்கு 11ஆம் இடத்தை லாபஸ்தானத்தையும் பார்க்கிறாரு, 3ஆம் இடத்தை முயற்சி ஸ்தானத்தையும் பார்க்கிறாரு. இந்த 3 இடத்த பார்க்கும் பொழுது கண்டிப்பா தொட்டது எல்லாமே பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்டத்துல இந்த மே மாதத்துல இருந்து இந்த 1 வருட காலம் உங்களுக்கு இருக்க போகுது. இப்ப குரு நேரடியா கலஸ்தரக்கான 7ஆம் இடத்தை பார்க்கிறாரு. அப்படி 7ஆம் இடத்துல பார்க்கும்போது இது துணைவியார் ஸ்தானம்னு நம்ம சொல்லலாம். அப்படி பார்க்கும் பொழுது இந்த 7க்குடையவன் வந்து பாத்தீங்கன்னா குரு பார்க்கும் பொழுது மெயினா திருமணம், மனைவியால யோகம், இது எல்லாமே கண்டிப்பா தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த வருடம் நிச்சயம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். இந்த 7ஆம் இடத்துல குரு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமண யோகத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணத்துக்கு மேல விருப்பம் இல்லாம இருக்கும். நமக்கெல்லாம் இருக்குப்பா திருமணம்னாவே ஒரு பயம். நம்ம வந்து ரொம்ப வருஷமா நான் திருமணம் பண்றதுக்காக ஸ்டெப் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு நடக்கல, அதனால எனக்கு திருமணமே வேண்டாம் அப்படின்னு சொன்னவங்களுக்கெல்லாம் கட்டாயம் திருமணத்துக்கு மேல ஒரு விருப்பம் வரும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா திருமணத்துக்கு நான் லைஃப்ல செட்டில் ஆகணும், நான் வெளியூர் போகணும், வெளிநாடு போகணும், அதனால எனக்கு இப்ப திருமணம் வேண்டாம், நான் ஒரு 3 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன், இன்னொரு 2 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிறேன், இல்லை நான் லைஃப்ல செட்டில் ஆனதுக்கு அப்புறம் நம்ம பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற எண்ணத்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் அந்த திருமண ஆசத்தை வர வைக்கிறவர் தான் இந்த குரு. இப்படி சொன்னவங்களுக்கெல்லாம் இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் திருமணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு ஆசையை தோண்ட வைக்கும். அவரோட ஆசையை தூண்ட வைக்கும் பொழுது கண்டிப்பா உங்களைய தேடி வரன் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா நிச்சயம் பண்ண டயத்துல, மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுக்குற டயத்துல, பத்திரிக்கை அடிக்கிற டயத்துல கூட நிறைய பேர்த்துக்கு கேன்சல் ஆயிருக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு இருக்கும். நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை பார்த்துருப்பீங்க, பொண்ணு பார்த்துருப்பீங்க, எப்ப மேரேஜ் பண்ணிட்டு கணவன் மனைவிக்குள்ள எப்ப பார்த்தாலுமே சண்டை, குடும்பத்துல நிம்மதி இல்லை, 5 நிமிஷம் சிரிச்சு பேசினாவே சண்டை, சச்சரவுகள், பிரச்சனை, நான் என்ன சொல்றது, நீ என்ன கேட்கறது, அப்படி இருந்தவங்களுக்கு எல்லாம் இப்ப இந்த காலகட்டம் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம லாபஸ்தானத்தையும் குரு பார்க்கறாரு. இப்ப நம்ம ஒரு தொழில் பண்றோம், அந்த தொழில வந்து நம்ம லாபம் எடுத்தாதான் ஒரு தொழில் பண்றதுக்கான ஒரு அர்த்தம்ங்கிறது இருக்கும். ஏதோ ஒரு தொழில் பண்றோம், கடமைக்காக வேலைக்கு போறது எப்படி இருக்குங்க, நம்ம அதே லாபத்துக்காக வேலைக்கு போறது எப்படி இருக்கும். ஆனா இப்ப 11ஆம் இடத்து லாபஸ்தானத்தை குரு பார்க்கறதுனால நீங்க எந்த தொழில் பண்ணாலும் இந்த காலகட்டத்துல எந்த தொழில் பண்ணாலும் கண்டிப்பா உங்களுக்கு லாபங்கிறது அமையும். இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து தொழில் பண்ணியிருப்பீங்க, தொழில் வந்து கடன் வாங்கி
பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷன், ரன் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர்ல போயிருப்பாங்க, வெளிநாடு போயிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் என்ன பண்றதுன்னே தெரியாம முடிச்சுட்டு இருந்திருப்பீங்க. நமக்காக எவ்வளவு அமௌண்ட் போட்டு ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிட்டோம், நமக்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கல, ஒரு லாபம் நமக்கு அமையல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கண்டிப்பா உங்களுக்கான ப்ராஃபிட் உங்களை தேடி வரும். புதிய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரும். புதிய ஆர்டர்கள் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நினைச்ச உடனே எல்லாமே நம்ம பண்ணக்கூடிய ஒரு சுச்சுவேஷனுங்கிறது உங்களுக்கு அமையும். அப்படிப்பட்ட காலங்கிறது இந்த மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு நல்ல காலம் பிறக்குது அப்படின்னு கூட நம்ம கோல்டன் ஆஃப் பீரியட்னு கூட நம்ம சொல்லணும். அதுல 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தையும் பாக்குறாரு. அந்த 3ஆம் இடத்த முயற்சி ஸ்தானத்தை அந்த குரு பார்க்கும் பொழுது நம்மளும் போராடணும், நம்மளும் ஜெயிக்கணும், எல்லா இடத்துக்கு முன்னாடி ஒரு கௌரவமா இருக்கணும். நம்ம சொந்த பந்தங்கள், சகோதரிகளோட ஒற்றுமைகள், சகோதரனோட ஒற்றுமைகள், சொந்த பந்தத்தினோட ஒற்றுமைகள் உங்களுக்கு தானா தேடி வரும். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்துட்டீங்கன்னா மனக்குழப்பங்கள், மன தைரியம் இல்லாம ஒரு வாழ்க்கையில நீங்க இருந்திருப்பீங்க, ஒரு போராட்டமான வாழ்க்கையில இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாம் இந்த வருடம் கண்டிப்பா ஒரு நல்ல நிலைமைங்கிறத கண்டிப்பா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம திருமணம் ஆகாதவங்களுக்கு கட்டாயம் திருமணம் நடக்கும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கட்டாயம் குழந்தை பாக்கியம் கிடைக்குங்க. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், என் மனைவி என் பேச்சு கேட்கல, கணவர் என் பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட அவங்களுக்குமே இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பொற்காலமா கண்டிப்பா இருக்கும். 2 பேர்த்துக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு வருடமா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு கண்டிப்பா நிச்சயம் அமையும். குழந்தை பாக்கியம் சார், நான் ரொம்ப நாளா ட்ரை பண்ணிட்டு இருக்கேங்க, நான் போகாத கோயில் இல்லை, பார்க்காத ஹாஸ்பிட்டல் டாக்டர் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்க வீட்டுல ஒரு மகிழ்ச்சியான செய்தி நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் அதிகமாங்கிறது கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் வந்து கடன் வாங்கிட்டு இருந்திருப்பீங்க, ஜாமீன் கையெழுத்து போட்டு பிரச்சனையில மாட்டிட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கு எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கடன் தொல்லைகள் உங்களுக்கு இருக்காது. வீடு கட்ட வேண்டிய யோகம், இடம் வாங்க வேண்டிய யோகம். நிறைய பேர் வந்து கவர்மெண்ட் ஜாப் ஏதாவது ட்ரை பண்ணீங்கன்னா கூட கட்டாயம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் இதெல்லாம் அமைப்பு கண்டிப்பா இருக்குங்க. வெளியூர் பயணங்கள், திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அது மாதிரி அமைப்புகள்ங்கிறது கண்டிப்பா இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து பாத்துட்டீங்கன்னா ஒருத்தரை நம்பி ஜாமீன் கையெழுத்து போட்டிருப்பீங்க, சப்போர்ட் பண்ணிருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாத்திட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு கூட வந்து பாத்தீங்கன்னா தப்பு பண்ணவங்க திரும்பி உங்ககிட்ட வந்து கேட்டு மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைங்கிறது கண்டிப்பா உருவாகும். இப்ப இந்த வருடம் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு பொன்னான காலம். நீங்க எது தொட்டாலும் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலம். அதனால நீங்க தைரியமா, தன்னம்பிக்கை, துணிச்சியா இறங்கி நீங்க பண்ணுங்க. எல்லாமே உங்களுக்கு சக்சஸ்ங்கிறதாகும். இது வந்து நம்ம பொது பலனா ஒரு பயிற்சியோட பலன் நம்ம பாக்குறேங்க. இது நம்ம சுய ஜாதகத்துல நல்லா இருந்து, நம்ம குரு பகவான் நமக்கு நல்ல இடத்துல இருந்து நமக்கு வந்து நல்ல திசைகள் நடக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதனால உங்களுடைய சுய ஜாதகத்துல நடக்கக்கூடிய திசாபுதிகள் எப்படி இருக்குன்னு பார்த்து அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க இந்த சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்ப தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.